ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றில் வளர்கிறப்ப அந்த குழந்தை எப்படி சுவாசிப்பாங்க, எப்படி உணவு சாப்பிட்றாங்க, கழிவுகளை எப்படி வெளியேற்றுறாங்க, இது அனைத்தையுமே ஒரே நேரத்தில் கவனிக்கக்கூடிய அற்புதமான உறுப்பு தான் நஞ்சுப்பை அப்படிங்கிறது. மேலும் குழந்தையையும் அம்மாவையும் இணைக்கக்கூடிய ஒரு உயிர் கயிறுன்னு கூட சொல்லலாம் நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது. அதை தான் ஆம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாகுது, என்ன வேலைனா செய்யுது, இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். உங்களுடைய ப்ரெக்னன்சி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எந்த வாரத்தில் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலேருந்து கடைசி 40 வாரம் வரைக்கும் வரிசையாகவே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வாரத்துலேயும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், சாப்பிட வேண்டிய உணவு, தவிர்க்க வேண்டிய உணவு, அந்த வாரத்தில் குழந்தை என்ன சைஸில் இருப்பாங்க, என்னென்ன உறுப்பு உருவாகி இருக்கும், முக்கியமான ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, தடுப்பூசி என்ன எப்போ போடணும், இதை பற்றின A to Z டீட்டெயில் ஒவ்வொரு வாரத்துலையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட் அப்படின்ற டைட்டிலில் உங்கள் குழந்தைய பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒவ்வொன்றையும் ப்ளே பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நஞ்சுப்பைனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்ப்பம் உறுதியானதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே கருவோடு சேர்ந்து நஞ்சுப்பையும் உருவாக தொடங்கும். முதல்ல கரு வளரும் பொழுதே நஞ்சுப்பை அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிடும். இது கர்ப்பப்பையோடைய சுவரில் ஒட்டிக்கிட்டு தான் வளரும். நஞ்சுப்பை அப்படிங்கிறது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறதும் இது வழியாக தான் போகுது. குழந்தையோட கழிவுகளையும் தாயோடைய இரத்தத்தின் மூலயமா வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறது தான் இந்த நஞ்சுப்பை அப்படிங்கிறது. குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப எப்படி கழிவுகளை வெளியேற்றுவாங்க அப்படின்னா, நஞ்சுப்பை வழியாக தான் கழிவுகளை வெளியேற்றுவாங்க. அவங்க நஞ்சுப்பை வழியாக தான் சுவாசிக்கிறது, இரத்த ஓட்டத்தை பெறுறது, ஆக்சிஜன் சப்ளையை பெறுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. முதல்ல உங்கள் வயிற்றில் கருமுட்டையும் விந்தனவும் இணைஞ்ச உடனே அது 2-3 செல்களாக உருவாகி அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். 100க்கும் மேற்பட்ட செல்களாக அப்படி மல்டிபிள் ஆகி கர்ப்பப்பைக்கு வந்து கரு பதிய ஆரம்பிக்கிறப்ப அது ஒரு சைக்கோட்டாவோ எம்ப்ரியோ அப்படின்ற ஸ்டேஜ்லேயும் இருக்கும். எம்ப்ரியோ கர்ப்பப்பையில் வந்து பதியும் பொழுது அந்த எம்ப்ரியோ க்ரோத் ஆகிறப்பயே ஃபஸ்ட்டு வளரக்கூடியது நஞ்சுப்பை அப்படிங்கிறது தான். இந்த நஞ்சுப்பை தான் குழந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்டாகவும் அண்ட் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்படி தான் நஞ்சுப்பை அப்படிங்கிறது உருவாகுது. நஞ்சு கொடி எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வயிற்றுலேருந்து நஞ்சுப்பை வரைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு கிளாய் அப்படிங்கிறது தான் இந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது. இந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான ஒரு தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது. இதில் தொப்புள் கொடின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது மூலியமாக 3 முக்கியமான விஷயங்கள் நடக்கும். இந்த நஞ்சு கொடியில் மொத்தம் 3 வெசல்ஸ் இருக்கும். 3 வெசல்ஸ் சேர்ந்து ஒரே டியூப்பாக இருக்கும். வீட்டுக்கு கனெக்ஷன் இழுக்கிறதுக்காக இப்போ வரக்கூடிய கம்பத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வயர் அப்படிங்கிறதுல ஒரு கருப்பு வயர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து 3 வயர் அப்படிங்கிறது அதில் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஒரே வெளியில் பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 வயர் தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது. இதில் 2 ஆர்டரிஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு வெயின் அப்படிங்கிறது இருக்கும். இது மூலியமாக தான் ஆக்சிஜன், சத்துக்கள் தேவைப்படக்கூடியது அண்ட் பிளட்டு, இது எல்லாமே குழந்தைக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதுதான் நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதும். குழந்தை எப்படி உணவை பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை அம்மா சாப்பிடக்கூடிய உணவை நேரடியாக சாப்பிடாது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்ம எப்படி டைஜஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி குழந்தையும் டைஜஷன் பண்ணோம் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. அம்மாவுடைய இரத்தத்தில் இருந்து சத்துக்களை பிளசண்டா வழியாக வடிகட்டி தான் ஆம்பிளிக்கல் கார்டு மூலியமாக குழந்தைக்கு செல்லும். பிளசண்டா அப்படிங்கிறது நஞ்சுப்பை அப்படிங்கிறது. அந்த நஞ்சுப்பை உங்கள் ரத்தத்தில் வேறு ஏதோ சில கொழுப்புகள் இருக்கலாம், இல்லை சில டெஸ்ட்டு கூட இருக்கலாம். அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை ஃபில்ட்ரு பண்ணி குழந்தைக்கு ஆரோக்கியமானதாக கொடுக்கக்கூடியது தான் இந்த பிளசண்டா அப்படிங்கிறது. ஆம்பிளிக்கல் கார்டு அப்படிங்கிறது நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது. இதனால தான் குழந்தை பாதுகாப்பாக வளருது. உங்களுக்கே எதுவும் நோய் தொற்று ஏற்பட்டாலும் அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணாமல் காக்கிறதுக்கு ஒரு நஞ்சுப்பை அப்படிங்கிறது பாதுகாப்பு அரண் போன்ற மாதிரி செயல்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நஞ்சுப்பை எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த அப்புறம்தான் நஞ்சுப்பை அப்படிங்கிறது வெளியில் வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 9th மந்த்லனா நஞ்சுப்பை அப்படிங்கிறது அதோடைய முழுமையான வளர்ச்சியை வளர்ந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆக முடியாது. அது வந்து அதோடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு. இனிமேல் அது திரும்பவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகாது. ஒரு பேட்ரிக்கே லைஃப் டைம் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி பிளசண்டாவுக்கு லைஃப் டைம் அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த 9லேருந்து 9 10 மாதங்கள் மட்டும்தான். அதுக்கு மேலே அதால் உயிரோடு இருக்க முடியாது. அதுக்கு மேலேயும் அதால் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணவும் முடியாது.
சிலருக்கு வந்து பிரசவம் நடந்ததுக்கப்புறம் நஞ்சுப்பை அப்படிங்கிறது தானாகவே வெளியில் தனியாகவே வரும். இந்த மாதிரியும் இருக்கக்கூடிய கேசஸ் இருக்குது. சிலருக்கு வந்து அவங்க குழந்தையோட ஆம்பிளிக்கல் கார்டோட நஞ்சுப்பை அப்படிங்கிறது ஜாயின் ஆகி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெலிவரி ஆகும்போது அந்த மாதிரியே வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து உள்ள ப்ளசண்ட்டாக இருக்கும், குழந்தை மட்டும் வெளியில் வந்துடும், ஆம்பிளிக்கல் கார்டை வந்து கிளிப் போட்டு கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் டாக்டர் உள்ளே எல்லாம் க்ளீனாக வெளியில் வந்துருச்சா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. உங்களுடைய கர்ப்ப காலகட்டத்தில் முக்கியமான சில விஷயங்களை இந்த நஞ்சுப்பை அப்படின்றதும் நஞ்சுக்கொடி அப்படிங்கிறதும் முக்கிய பங்கு வகிக்குது. இதில் ஏதாவது பிளாக்கேஜ் வருது, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தை ப்ரீ பர்த் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட ஹெல்த் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நஞ்சுப்பை நஞ்சுக்கொடி நல்லா இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமான ஒரு சில தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்ப்ப காலகட்டத்தில் நஞ்சுப்பை அப்படிங்கிறது குழந்தையோட நுரையீரல் மாதிரி செயல்படுது. அதாவது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனையும் கொடுக்குது, நியூட்ரிஷனையும் கொடுக்குது. குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய பனிக்கிட நீரை தான் அவங்க சுவாசித்து வளருவாங்க. அதுக்கு நஞ்சுப்பை ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்குது. குழந்தைக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை சீராக இயங்க வைக்கிறதுக்கு இந்த நஞ்சுப்பை அப்படிங்கிறது தான் தேவையாக இருக்கும். நஞ்சுப்பை அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் குழந்தையோட கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாகவும் கர்ப்ப காலகட்டத்தில் முக்கியமான உறுப்பாக செயல்படக்கூடியது தான். இது கர்ப்ப காலத்தில் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்றது நஞ்சுப்பை நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது தான். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இதோடைய செயல்பாடு அப்படிங்கிறது முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்கும். இதுதான் குழந்தைக்கு நஞ்சுக்கொடி நஞ்சுப்பை எப்படி உருவாகுது, அதோட முக்கியமான வேலை கர்ப்ப காலகட்டத்தில் என்ன அப்படின்றத பற்றின A to Z டீட்டெயில் வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் லைக்குன்னு கொடுத்த உடனே ஹைப்னு எல்லுக்குள்ள ஸ்டார் காமிக்கும், மறைக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.